சிவாய நமங்க. அதே போல் நம்முடைய குருமணிகள் அவர்கள் பட்டம் ஏற்றதற்கப்புறம் நம்மளுடைய மதுரை ஆதீனத்துக்கு முதலாக எழுந்தருள்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆதீனத்தில், நம்ம மதுரை ஆதீனத்தில் எவ்வளவு பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சன்னிதானம் உத்தரவு போட்டாங்க. பார்த்தீங்கன்னா விழா கோலமாக இருந்துச்சு. அதாவது தன்னுடைய பிள்ளை பதவியேற்று வந்தால் எப்படி அவங்க சந்தோஷம் அடைவாங்களோ அந்த மாதிரி நம்முடைய சன்னிதானம் அவர்கள் ஆதீனம் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி அவரை வரவேற்கிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் செஞ்சு சன்னிதானத்துக்கு ஒரு பியானோவும் பரிசளித்தாங்க. அப்போது நான் தான் வாசல்ல இருந்து நம்ம 27வது குருமகா சன்னிதானங்களை வரவேற்று பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். அப்போ போகும்போது சன்னிதானம் அவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ பட்டம் ஏற்று நம்ம சன்னிதானம் தருமபுரம் ஆதீனம் அவர்கள் உள்ளே வராங்கன்னொன்னே சிம்மாசனத்துலேருந்து எழுந்து நின்று சன்னிதானம் வந்து அவங்க இருக்கைக்கு வர்ற வரைக்கும் நின்றுட்டே இருந்தாங்க சன்னிதானம். அப்போது எவ்வளோ ஒரு மதிப்பும் மரியாதையும் தன்கிட்ட தான் இருந்தாங்க, தன் பிள்ளைப்பாடு தான் அப்படியும் இருந்தாலும் அவர் ஆதீனமாக குருமா சன்னிதானமாக பதவியேற்று வரும்போது அவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அவ்வளோ அற்புதமாக கொடுத்து அவருக்கு பொன்னாடையெல்லாம் போர்த்தி ரொம்ப அற்புதமாக அவரை வரவேற்றாங்க. அதை பார்க்கும்போதே மிகப்பெரிய கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அப்பேற்பட்ட குருமா சன்னிதானங்கள் நம்ம குருமணிகள் மேலே வச்சுருந்த அன்பை இந்த நேரத்தில் சன்னிதானத்தினுடைய மணிவிழா நேரத்தில் பகிர்ந்துக்கிறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிவாய நமः.